இன்றைக்கி இந்த வீடியோவில் வைஃபை வழியாக நம்ம கால் பண்ணுற மாதிரியும் சேட் பண்ணுற மாதிரியும் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா கிரியேட் ஏ போர்ட்டபிள் வைஃபை ஹாட்ஸ்பாட்டுன்னு இருக்கும். அப்புறம் கனெக்ட் ஏ வைஃபைன்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு மற்ற மொபைலை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலும் அந்த மொபைலும் ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால நீங்கள் வைஃபைல கால் பண்ணிக்கலாம், சேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மொபைலில் நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு இந்த மொபைலில் கீழே கனெக்ட் வைஃபைன்னு இருக்குது, அந்த ஆப்ஷனை கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லாமல் நீங்கள் ஒரு மோடம் வச்சுருக்கீங்கன்னா அந்த மோடமில் எந்தெந்த மொபைல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த மொபைல் வழியாக மொத்தமாக நீங்கள் கால் பண்ணிக்கலாம், சேட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன் வாங்க. ஒரே நெட்வொர்க்கில் நீங்கள் கனெக்ட் ஆனதுக்கப்புறமா எல்லா மொபைலோட நேமும் அதில் வரும். இப்போதைக்கு நான் 2 மொபைல் வச்சுருக்கேன். அந்த 2 மொபைலை வச்சு உங்களுக்கு அது சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைல் நேம் காட்டும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள கால்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா அந்த மொபைலுக்கு கால் போகும். அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் 2 பேரும் பேசிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கால் அப்படின்னு ஆப்ஷன் காட்டும். சைடில் கால் எண்ட் பண்ணுற பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கால் கட் ஆயிரும். அதை நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள ஓப்பன் சேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் என்ன வேணுமோ மெசேஜ் பண்ணிக்கலாம். அவங்களோட நீங்கள் மெசேஜ் அனுப்புனதும் இன்னொரு மொபைலில் சைடு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பாக்ஸ் மாதிரி சின்னதாக இருக்கும். அந்த ஃபோனில் நீங்கள் ஓப்பன் சேட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அனுப்பின மெசேஜ் அங்கே வந்துடும். இந்த மொபைலில் நீங்கள் அனுப்புகிறது அங்கேயும், அந்த மொபைலில் நீங்கள் அனுப்புறது இங்கேயுமா மாறி மாறி வந்துக்கும். நார்மலாக நீங்கள் சேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சென்ட் மீடியா ஃபைல்னு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா உங்ககிட்ட இருக்க ஃபைலு, ஃபோட்டோ, வீடியோ அதெல்லாம் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மீடியாவை செலக்ட் பண்ண உடனே இன்னொரு மொபைலில் அக்செப்ட்னு கீழே கேட்கும். அதை கொடுத்தீங்கன்னா சேவ் ஃபைல்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் அந்த இன்னொரு மொபைலில் சேவ் ஆகிடும். கீழே சென்ட் ஃபைல்ஸ்ன்னு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோல்டரோட சென்ட் பண்ணனா பண்ணிக்கலாம். அதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இன்னொரு மொபைலில் அக்செப்ட் கேட்கும். அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா சேவ் ஹியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். அந்த அப்ளிகேஷன்லேயே மேலே ஒரு 3 கோடு கொடுத்துருப்பாங்க. அதில் மை ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா உங்களோட நேமை நீங்கள் மாற்றிக்கலாம். டிஃபால்ட்டாக அது உங்கள் மொபைலோட நேமை தான் எடுத்துக்கும். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் மேலே உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் போனீங்கன்னா உங்களோட வாய்ஸ் குவாலிட்டியை நீங்கள் கூட்டிக்கலாம். அப்புறம் நாய்ஸ் ரிடக்ஷன், அப்புறம் இன்கமிங் கால், அதன் நோட்டிஃபிகேஷன் சவுண்டெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வைப்ரேஷன் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் ட்ரை பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஒரே ஆஃபீஸில் ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ பக்கத்து ரூமில் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். இல்லை ஒரே வீட்டில் மேலே மாடியில் கீழே நீங்கள் இருக்கீங்கன்னா அப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் உதவும். இந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஸு, கேம்ஸு, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்புல்னா கேமுல்னா ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு வரேன். நன்றி, வணக்கம்.